விவசாயிகள் சங்க தலைவர் பி.ஆர். பாண்டியன் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ கொடுத்திருக்கிற இந்த தண்ணியே சம்பா சாகுபடிக்கு போதுமான அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய கருத்தா இருக்கு. இதை தாண்டி இன்னும் கூட நம்ம அதிகமா தண்ணி வாங்கணும் அல்ல இந்த நிலை தொடரணும் அப்படின்னா அடுத்தது நம்ம என்ன மாதிரியான முறைகளை கையாளணும் சார்? முதல்ல இப்ப தண்ணியை முழுமையா தேவைன்னாக்கா 50 டிஎம்சி குறைந்தபட்சம் உடனடியா விடுவிக்கணுங்கிற அடிப்படையில தான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. ஆனால் நீதிமன்றம் முதல் கட்டமா இன்னைக்கு 13 டிஎம்சி அளவிற்கு கணக்கிட்டு தண்ணியை திறப்பதற்கான உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. எங்களை பொறுத்தவரையில விவசாயமே துவங்க முடியாத நிலையில நிக்கிறோம். திறக்க சொன்ன தண்ணியை கூட கர்நாடக அரசு திறக்கிறதுக்கு மறுத்து பல்வேறு போராட்டங்களை தூண்டி விட்டுருக்கு. இன்னைக்கு அங்க கலவரம் உருவாயிருக்கு. தமிழர்கள் மீது தாக்குதல் தொடங்கியிருக்கு. இந்த நேரத்துல இன்னைக்கு மறுசீராய்வு மனுங்கிற முறையிலையும் கர்நாடகம் போறது விடாப்பிடியாக ஒரு வஞ்சக நடவடிக்கையாக தான் அதை பார்க்கிறோம். ஏதோ தமிழகம் வாழக்கூடாது என்கிற நிலையிலிருந்து கர்நாடகம் செயல்படுவது வேதனை அளிக்குது. இந்த நேரத்துல நாங்க என்ன கேட்கறோம்னா, எங்களுக்கு முழுமையான தண்ணீர் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கை நீதிமன்றத்து மூலமா தான் மேற்கொள்ள முடியும். ஏன்னா நீதிமன்ற நடவடிக்கை தான் இன்றைக்கு கர்நாடகத்திற்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுக்கிற போது அந்த நீதிமன்றம் கொடுக்கிற உத்தரவை கூட செயல்படுத்துறதுக்கு மத்திய அரசு முன்வராதான் வேதனையா இருக்கு. பிரதமர் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளல. நான் நேத்து கூட சொன்னேன், தமிழர்களுக்கு போய் இன்னைக்கு புகார் கொடுக்கிற பாதுகாப்பு கேட்டு தஞ்சடைகிற நிலையில கர்நாடகாவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டிருக்கு. கர்நாடக அரசால அதை கட்டுப்படுத்த முடியல. திட்டமிட்டு கலவரத்தை அரசாங்கமே தூண்டுதுங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன். அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தண்ணியை கொடுக்க கூடாது, தண்ணியை திறந்ததுக்காக உடனே சித்தராமையா ராஜினாமா பண்ணணுங்கிற கோரிக்கை எல்லாம் வலுத்து இருக்கு. ஆகவே இது இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாங்கிற உணர்வுலேருந்து இதெல்லாம் பாக்குறாங்களா இல்லையா? பாரதிய ஜனதா கட்சிக்கு பொறுப்புணர்வு இருக்கு. அந்த பொறுப்புணர்வை மீறி இன்னைக்கு அவங்க செயல்படுறாங்க. இந்திய நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கு, பிரதமருக்கு இருக்கு. பிரதமர் மௌனம் காக்கிறத எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுங்கிறதா தெரியல. ஒரு மாநிலத்தை அழிப்பதற்கு, ஒரு மாநிலத்துக்கு ஆதரவா ஒரு மத்திய ஆட்சியில இடம்பெற்றிருக்கிற பாரதிய ஜனதா கட்சியே செயல்படுமையானால், அதை அனுமதிக்குமையானால் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை என்ன பதில் சொல்ல போகிறது என்கிற எதிர்பார்ப்பு இன்னைக்கு நாடு முழுவதும் உருவாயிருக்குங்கிறத அவங்க உணர்றாங்களா இல்லையான்னு தெரியல. ஒட்டுமொத்தமா உரிய தண்ணீரை பெற்றுக் கொடுத்தால்தான் முழுமையாக சாகுபடி செய்ய முடியும். முழுமையான சாகுபடி என்று சொன்னால் சம்பாவிற்கான நீண்டகால பயிர்கள் எதுவும் இன்னைய நிலையில சாகுபடி செய்ய முடியாது. குறுகிய கால பயிரை சாகுபடி பணியை துவங்கி ஏதோ கிடைச்சது ஆதாயம் நம்மளோட வைத்த பொழப்புக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு அந்த அடிப்படையில தான் நாங்க விவசாய பணியை துவக்க போறோம். இன்னைக்கு இருக்கிற நிலையில அது அறிவிக்கப்பட்ட தண்ணீர் உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்க தீர்ப்பின் அடிப்படையில இந்த தண்ணீர் உடனடியாக வழங்கப்பட வேண்டும். தொடர்ந்து நமக்கு தேவையான தண்ணீரை பெறுவதற்கான முயற்சியை உச்சநீதிமன்றம் மூலமா தமிழக அரசு மேற்கொள்ளணும். பிரதமர், மத்திய அரசு அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறோம். உச்ச நீதிமன்றமும் நம்முடைய பாதிப்புகளை உணர்ந்து தண்ணீரை பெற்று கொடுப்பதற்கான உத்தரவுகளை அவங்களும் தொடர்ந்து பின்பற்றணும். அதிர்ச்சிகரமான தகவல் வருது. நம்மளுடைய வழக்கறிஞர்கள் தரப்பிலிருந்து வர்ற தகவல், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளையே அந்த மாநிலத்தை அந்த சட்டத்துறை அமைச்சர் சதானந்த கவுடா அச்சுறுத்துகிறார். அவருடைய தலையீடு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மீது தொடர்கிறது. தமிழகத்துக்கு எதிராக அவருடைய தலையீடுகள் இருக்கிறது. தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க கூடாது என்று அவர் தடை செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார் என்கிற அதிகாரப்பூர்வமற்ற தகவல் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இது பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துக்கே நெருக்கடி கொடுத்து ஒரு மாநிலத்தை அழிப்பதற்கு மத்தியில் இடம்பெற்றிருக்கிற அமைச்சர்கள் செயல்படுவார்கள். ஆனால் யாரை நம்பி வாழ்வது என்கிற கேள்விக்குரிய அச்சமும் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது.